துருபதன் மகள் திரௌபதிக்கு திருமண வயது வந்துவிட்டது. அதனால் ஒரு சுயம்பரம் ஏற்பாடு செய்திருந்தான் துருபதன். அதில் ஒரு போட்டியும் நடத்தப்பட்டது. சுழன்று கொண்டிருக்கும் மீனின் கண்ணை கீழே தட்டில் தெரியும் பிம்பத்தை பார்த்தே அம்பு எய்த வேண்டும். அனைவருக்கும் இது சவாலாக இருந்தது. பலர் முயற்சி செய்தும் பலனில்லை. வில்லின் நாணை கூட பலரால் வளைக்க முடியவில்லை. கர்ணன் போட்டியில் பங்கேற்றான். அவனது வில்வாற்றல் அபாரமாக இருந்தாலும் திரௌபதி அவனை திருமணம் செய்ய விரும்பவில்லை. பாண்டவர்கள் ஐவரும் அந்தணர் வடிவில் சுயம்பரத்திற்கு வந்திருந்தனர். அர்ஜுனன் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டான். அதே சமயம் பக்தியும் பணிவும் மனதிற்குள் குடியிருந்தன. சகோதரர்களிடம் அனுமதி பெற்ற அர்ஜுனன் வில்லை எடுத்து நான் ஏற்றினான். அவனது பார்வை முழுவதும் கீழே இருந்த தட்டில் தெரியும் மீன் பிம்பத்தின் மீதே பதிந்திருந்தது. அந்தணர் வடிவில் இருந்த அர்ஜுனன் திறமை காண பலவும் ஆவலாக இருந்தனர். அர்ஜுனன் வில்லில் அம்பை பொருத்தி நாணை இழுத்து குறிபார்த்தான். அவனது உடலும் வில்லை போலவே வளைந்திருந்தது. அவனது அம்பு மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்று சுழலும் மச்ச எந்திரத்தின் கண்ணை துளைத்தது. அனைவரும் ஆரவாரம் செய்தனர். துருபதனும் திரௌபதியும் மகிழ்ச்சி அடைந்தனர். வெற்றி பரிசாக திரௌபதியை அர்ஜுனன் மணந்தான். பின்பு ஒரு காலம் குருட்சேத்திர போரில் வென்ற பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தில் ஆண்டு வந்தனர். அப்போது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தேரில் உலா சென்ற போது தன் வில் ஆற்றலை பற்றி பெருமையாக, கிருஷ்ணா, என்னை போல் வில்லாளி யாரும் இல்லை. போரில் என் சாதனைகளை நீயே பார்த்தாயே என்றான் அர்ஜுனன். கிருஷ்ணர் பதில் பேசாமல் தேரை செலுத்தியபடி இருந்தார். சற்று நேரம் சென்றதும் தேரை நிறுத்திவிட்டு, அர்ஜுனா, அந்த மரத்தை பார், அதில் ஒரு சிறிய பறவை உட்கார்ந்திருப்பது தெரிகிறதா என கேட்டார். ஆமாம் கிருஷ்ணா, பறவை இருக்கிறது என்றான். சரி, ஒரே அம்பில் அந்த பறவையின் கண்ணை குறிவைத்து அடிக்க முடியுமா என்று கேட்டார். அர்ஜுனன் சிரித்தான். என்ன கிருஷ்ணா, இது பறவையின் கண்ணை அடிப்பது பெரிய விஷயமா என்ன? இதோ செய்கிறேன் என வில்லை கையில் எடுத்தான். அவன் அம்பு தொடுத்து குறிபார்க்க தொடங்குவதற்குள் கிருஷ்ணர் தந்தால் நாடகத்தை தொடங்கினார். திடீரென அந்த மரத்தில் ஒரே நேரத்தில் பல பறவைகள் கண்ணுக்கு தெரிந்தன. கிருஷ்ணா, என்ன இது? ஒரே மரத்தில் நிறைய பறவைகள் தெரியுது என்று வியப்புடன் கேட்டான். எத்தனை பறவைகள் இருக்கின்றன என்று கிருஷ்ணர் கேட்டார். அர்ஜுனன் திணறியபடி, ஒரு முறை பார்த்தால் ஒன்றாக தெரிகிறது, மறுமுறை பார்த்தால் பலமாக தெரிகிறது என்றான். அவனால் இலக்கை குறி வைக்க முடியவில்லை. அப்போது கிருஷ்ணர், உன் விரிவாற்றலை பற்றி பெருமையாக பேசினாயே, ஆனால் இலக்கை குறிவைக்க என் அருள் தேவையாக இருக்கிறது, பார்த்தாயா? நான் தெளிவான பார்வையை அளித்தால்தான் உன்னால் எதையும் சாதிக்க முடியும். எந்த ஒரு மனிதனுக்கும் திறமை மட்டும் போதுமானதல்ல, புரிந்ததா என்று கிருஷ்ணர் சிரித்தார். அப்போது அர்ஜுனனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. கடவுளின் கருணையை உணர விடாமல் கர்வம் தடுக்கிறது என்பதை உணர்ந்தான். பணிவுடன், மன்னிக்க வேண்டும் கிருஷ்ணா, அறியாமையால் பேசிவிட்டேன். கருணையின்றி நான் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து விட்டேன் என்றார். கிருஷ்ணரும் மன்னித்தார். பிறகு மரத்தை பார்த்தான். அப்போது ஒரே ஒரு பறவை மட்டும் தெரிந்தது. எளிதாக அந்த பறவையின் கண்ணை அம்பெய்து ஈட்டினான். திறமை இருந்தாலும் கடவுள் கருணை இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பதை கிருஷ்ணர் புலப்படுத்தினார். என்ன கிருஷ்ணரின் பெருமை! வாழ்க கிருஷ்ணா!